Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB Group D எக்ஸாம்க்கான செகண்ட் வீக்குக்கான பிளான் வந்து பார்க்க போறோம். ஸோ Group D எக்ஸாம்க்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல Group D செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்ச் வந்து நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான டைம் டேபிள் கையில கொடுத்துட்டு என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கையில கொடுத்து ஸோ ஒவ்வொரு சாட்டர்டேயும் பாத்தீங்கன்னா நாம வந்து டெஸ்ட் வைப்போம். ஓகேவா? ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கக்கூடியது என்னன்னா செகண்ட் வீக்குக்கான பிளான். இந்த செகண்ட் வீக்குக்கான பிளானை அடுத்த சனிக்கிழமைக்குள்ள அவங்க வந்து முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சாட்டர்டே அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது வாரத்துக்கான டெஸ்ட் இருக்கும். இப்படி ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுங்கிறத கையில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாரம் வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி படிக்கும் போது கண்டிப்பா உங்களால குரூப் டி எக்ஸாமுக்கு ஒரு 100 டேஸ்ல வந்து ரெடியாக முடியும். ஓகேவா? ஸோ நீங்க இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா குயிக்கா படிக்க ஆரம்பிங்க. ஸோ செகண்ட் வீக்ல என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டே 1ல கோடிங் டிகோடிங் வந்து பார்க்கணும். ஸோ இங்க கொடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டி பேட்ச்ல இருக்கக்கூடிய கிளாஸஸோட நம்பர்ஸ். டே 2ல அகைன் கோடிங் டிகோடிங் பார்க்க போறீங்க. டே 3ல பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர் டாபிக் வந்து பார்க்க போறீங்க. டே 4ல வந்து வேதிக் மேக்ஸ் வந்து பார்க்க போறீங்க. அதே டே 4ல பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன் டாபிக் முடிக்க போறீங்க. டே 5ல பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன் டாபிக் அகைன் பார்க்க போறீங்க. டே 6 அண்ட் 7ல பாத்தீங்கன்னா பவர் டாபிக் வந்து முடிக்க போறீங்க. சயின்ஸ்ல இருக்கக்கூடிய பவர், பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய பவர் டாபிக் வந்து முடிக்க போறீங்க. ஸோ சாட்டர்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப கொடுத்திருக்கக்கூடிய எல்லா டாபிக்லயும் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ செகண்ட் வீக்குக்கான டெஸ்ட் என்னன்னா கோடிங் டிகோடிங் மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர் சிம்பிளிபிகேஷன் பவர். ஓகேவா? இந்த டாபிக்ஸ் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ கூடவே சேர்ந்து அப்படியே படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேர்டனா இருக்காது. குரூப் டி எக்ஸாம் பாத்தீங்கன்னா நம்ம ஜூன்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தாராளமா டைம் இருக்கு. குரூப் டி எக்ஸாம்னா என்ன, இதுக்கு எப்படி ரெடி ஆகணுங்க கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். இப்பதான் நியூவா படிக்கிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு நீங்க 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஓகே? ஸோ ரயில்வே குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணாலே இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணணும், இதுல செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குங்க கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே குரூப் டி 2025 கூடிய பிளேலிஸ்டுக்குள்ள இருக்கு. ஸோ பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் அதுல பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் வீக்குக்கான பிளானும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் படிக்க ஆரம்பிக்காத ஸ்டூடெண்ட் குயிக்கா படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? ஸோ பிப்ரவரி மந்த்துக்கான ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். அது எஸ்டர்டேவே நாம அனௌன்ஸ் பண்ணதுனால ஸோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock உள்ள எல்லா கோர்ஸோட ஆஃபரும் என்ன ஆகும்னா கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ இப்போ நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குரூப் டியோட பேட்ச், என்டிபிசியோட செகண்ட் பேட்ச், எஸ்எஸ்சி 2025க்கான பேட்ச் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நடக்கும். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா 1799 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப்ல போய் டைரக்டா ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். ஆப்ல கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 ரூபாய் இருக்கும். ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த ஃபீஸ் நீங்க பே பண்ண வேண்டாம். 1799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசி டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 399. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணுங்க. கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸ், அதாவது எனக்கு 2024ஓட கரண்ட் அஃபேர் வேணும், அப்கமிங் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 399. எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம் படிக்கிறேன், நான் இங்கிலீஷ்ல ரொம்ப வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் கோர்ஸ்ல இன்னைக்கு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். ஸோ பிப்ரவரி மந்தோட ஆஃபர் வந்து இன்னையோட க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மந்த்ல ஆஃபர் எதுவுமே இருக்காது. ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்டிபிசிக்காக ஒரு நியூ பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அட் த சேம் டைம் குரூப் டிக்கான பேட்சும் இதுல போய்கிட்டு இருக்கு. எவ்ரி சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். வாரம் ஃபுல்லா என்னென்ன படிக்கணும், அதுக்கப்புறம் டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். கிளாஸஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ இப்பவே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம ரிலாக்ஸா படிச்சிடலாம். ஸோ எக்ஸாம் டேட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னீங்கன்னா ஸோ அப்போ வந்து படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா எக்ஸாம் டேட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்னா ஜஸ்ட் பிராக்டிஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அதாவது பிராக்டிஸ் பிளஸ் ரிவிஷன். ஸோ டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி படிச்சது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணணும். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணணும். இது மட்டும் தான் எக்ஸாம் டேட் வந்ததுக்கு அப்புறம் பண்ண முடியும். ஸோ இந்த டைமை வேஸ்ட் பண்ணாம கரெக்டா ஃபாலோ பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க.
சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? நீங்க எல்லாமே படிக்கணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருங்க. ஏன்னா இந்த ஒரு கோர்ஸ்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, ஸோ டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க ஆல் இன் ஒன் பிளஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்கன்னா இன்னைக்கு ஜாயின் பண்றீங்கன்னா 2200 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஸோ மற்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இன் ஒன் பிளஸ் டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட 3000 கிட்ட வந்துரும். ஓகேவா? ஸோ ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் குரூப் டியோட ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து கொடுத்துருப்போம். டோட்டலா 35 கொஸ்டின் 40 மார்க்குக்கு டெஸ்ட் எழுதுற மாதிரி கொடுப்போம். ஸோ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அதிகமா இருக்கிற மாதிரி செட் பண்ணுவோம். ஸோ கொஞ்ச நாள் ப்ரிப்பேர் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த டைம் வந்து என்ன பண்ணிடுவோம்னா கம்மி பண்ணிடுவோம். 35 கொஸ்டினுக்கு உங்களுக்கு 30 மினிட்ஸ் மாதிரி டைம் கொடுப்போம். ஏன்னா அந்த மாதிரி கொடுக்கும்போது தான் எக்ஸாம் போகும்போது இன்னும் ஸ்பீடா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். ஒரு பிகினரால பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா சால்வ் பண்ண முடியாது. அதனால ஸ்டார்டிங்ல சிலபஸ் முடிக்கும் போது உங்களுக்கு எக்ஸாமோட டைம் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி டெஸ்ட்ல வந்து கொடுத்துருப்போம். போக போக பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் டியூரேஷன் வந்து கம்மியாகும். கொஸ்டினோட லெவல் வந்து என்னவாகும்னா அதிகமா இருக்கிற மாதிரி கொடுப்போம். ஓகேவா? சோ போன வாரம் என்னென்ன டாபிக் எல்லாம் கொடுத்தோமோ அதுல இருந்து உங்களுக்கு டெஸ்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருப்போம். ஓகேவா? சோ டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயும் அட்டன் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? சோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து நீங்க டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி தான் குரூப் டில நம்ம பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, சோ அதே மாதிரி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். சோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். சோ இனி ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்ல ஆஃபர் இருக்காது. சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் குயிக்கா ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு இதுல எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிருவோம். சோ மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிருவோம். சோ எல்லா கொஸ்டினும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். இப்ப எப்படி ஆர்ஆர்பியோட பேட்டர்ன் இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கிளாஸஸா இருக்கட்டும், டெஸ்டா இருக்கட்டும் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? ஓகே, சோ வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. சோ கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? சோ படிக்க ஆரம்பிங்க. படிச்சாதான் போஸ்டிங் வாங்க முடியும். சோ கூடவே சேர்ந்து அப்படியே படிச்சுட்டு வாங்க. சோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, அதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டி அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ஓகே, சோ திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலோட லிங்க், நம்ம ஆப்போட லிங்கையும் ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்ப ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த இன்ஃபர்மேஷனையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.